போட்டா இருந்த பொடியடா அது மண்ட வெறிய நெடியடா போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா ஏ தடியடி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸே நம்ம தமிழ் அனிமே ஃபேன்ஸுக்கும் சரி, நம்ம தெலுங்கு அனிமே ஃபேன்ஸுக்கும் சரி. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னாலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் டக்குன்னு அந்த நியூஸை பார்த்த உடனே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ண போகிறானுங்கப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம மியூஸ் இந்தியாக்காரன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனலுமே வச்சுருப்பானுங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு அனிமையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுங்க. ஸோ நம்ம கிரன்ச் ரோலுக்கும் சரி, நம்மளுடைய அனிமே டைம்ஸுக்கும் சரி, அதுக்கப்புறம் ஜிஆர் ஸ்டார், இந்த மாதிரி என்ன பிளாட்ஃபார்மில் எடுத்தாலுமே இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காக இருந்திருப்பானுங்க. தமிழ் டப் பண்ணுறதும் சரி, தெலுங்கு டப் பண்ணுறதும் சரி, ஹிந்தி டப் இருக்கிறதாலும் சரி. ஸோ கிரன்ச் ரோல் நம்மளுக்கு ஒரு சில அனிமேஸ் வந்து அவங்க ஓனாக பண்ணுறானுங்க. மித்தப்படி இருக்கிற மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இவங்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்குது. சோனியாவில் நம்ம ஜுட்ஸு கைசன் பண்ணதும் இவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்டர் ஸ்டோன் நம்ம சோனியாவில் இவங்க பண்ணதும் அவங்க தான். அதுக்கப்புறம் ஜிஆர் ஸ்டாரில் இருக்கக்கூடிய ஒரு சில அனிமேஸ் ஐக்யூன்னு ஒன்று பண்ணானுங்க. அது கன்றாவியான டப்பு தான், அதை பண்ணது இவங்க தான். அதுக்கப்புறம் ப்ளூ லாக் அப்படின்னு நம்ம அனிமே டைம்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் டீமன் ஸ்லேயரோட ஃபஸ்ட்டு சீசன். ஸோ இது எல்லாமே பண்ணது நம்மளுடைய மியூஸ் இந்தியாக்காரன் தான். ஆனால் இவ்வளோ அனிமேஸ் பண்ணுறீங்களாடா, ஸோ நம்ம தமிழ் அனிமையே நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மியூஸ் இந்தியாவில் தமிழில் வரப்போகுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்போ இந்த தமிழ் அனிமையெல்லாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து சொல்ல தான் போகிறான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ மியூஸ் இந்தியாவில் தமிழ் அனிமே வரப்போகுது அப்படின்னு. ஆனால் நானும் எதிர்பார்த்து ஸோ ஃபைனலி இந்த அனிமேஸ்லாம் வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டிசிஷனே எடுத்துட்டேன். ஆனால் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா செதறிட்டேன்னு சொல்ல முடியும். என்னென்னா, நம்ம பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜனவரி 20 தமிழ் அனிமே வந்து கொண்டு வர போகிறாங்களாம் மியூஸ் இந்தியாவில். இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? யூடியூப் சேனலில் இவங்க வந்து தமிழ் அனிமே கொண்டு வர போகிறானுங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ என்ன அனிமே கொண்டு வர போகிறோன்னா, எ கேதரர் அட்வென்ச்சர் ஆஃப் இசக்காய் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் நம்ம கிரன்ச் ரோலில் ஏர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனிமே தான். ஸோ அதை வந்து இவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கானுங்க. ஸோ 9 PM தமிழில் வரப்போகுது. ஸோ அப்புறம் நம்மளுடைய 9:30 ஸோ தெலுங்கில் வரப்போகுது. ஸோ 9 PM முதல் தமிழில் கொண்டு வர போகிறானுங்க. ஆனால் அப்படி கொண்டு வரும்போது உங்களோட வியூஸ், அதாவது நம்ம தமிழில் கொண்டு வராங்க அப்படிங்கன்னா நம்ம தான் அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இதே மாதிரி ஒரு சில நிறைய அனிமேஷன் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக கொண்டு வரதுக்கும். ஏன்னா நிறைய அனிமேஷன் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த மியூஸ் இந்தியாக்காரனுங்க ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபேரி டெய்லு, அன்ட்ரக் சென்ட்ரு, அதுக்கப்புறம் ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே, நிறைய அனிமேஸ் வந்து யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கானுங்க இந்த மியூசிக் இந்தியாக்காரனுங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வவுத்தரிச்சலாகவே இருக்கும், ஸ்டொமக் பர்னிங்காகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தமிழில் கொண்டு வர மாட்டாங்களே, தெலுங்கில் கொண்டு வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு உறுத்தல் இருக்க தான் செய்யும். ஆனால் ஃபைனலி ஒரு குட் டிசிஷன் எடுத்து நம்ம மியூஸ் இந்தியாக்காரனுங்க தமிழில் கொண்டு வரானுங்க அப்படின்னா நம்ம அதை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ. ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு 1K நம்ம சேனல் எப்போவுமே ஒரு 1000 பேர் நீங்கள் எப்போவுமே நீங்கள் சேனலில் பார்த்துடுறீங்க. ஸோ அந்த 1K பேரும் நீங்கள் வந்து அந்த மாதிரி அனிமே வரும்போது போய் பார்த்தீங்க, அப்படி பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கிரன்ச் ரோலில் தமிழ் டப்பில் போட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்து பார்க்குறனாலும் ஓகே. கிரன்ச் ரோலில் எப்பவுமே அந்த அனிமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. ஆல்ரெடி 5 எபிசோட் போட்டானுங்க. ஸோ பைரசி மூலியமாகவும் பார்க்கணும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்றீங்க. ஆனால் இந்த அனிமே கொஞ்சம் பைரசி பார்க்குறது கொஞ்சம் தவிருங்க. யூடியூப் சேனலே ஃப்ரீயாக தானே கொண்டு வர போகிறானுங்க. என்ன கொஞ்சம் லேட்டாக வரப்போகுது, இருந்தாலும் அந்த அனிமையை நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஹிந்திக்கு எப்பவுமே வந்து ஒரு 30K போயிடுது. ஸோ ஒரு சில அனிமேஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற அனிமே அவங்களுக்கு 30K 50Kன்னு போயிடுது. ஸோ மித்தபடி இருக்கிற அனிமேலாம் அவங்களுக்கு ஒரு 2K 3K தான் போகுது. அந்த 2K ஒரு 3K வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை விட கொஞ்சம் நம்ம சேனல் வந்து ஒரு 1K பார்க்க போகிறீங்க அப்படின்னா மற்ற நிறைய பேர் வந்து இதே மாதிரி யூடியூபர்ஸ்லாம் அந்த மாதிரி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 10,000 பேராவது பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, தமிழ் அனிமே ஃபேன்ஸும் இருக்காங்க, தெலுங்கு அனிமே ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்களும் நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு நம்ம நிறைய அனிமே கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து கொண்டு வந்தானுங்க அப்படின்னா, ஸோ நிறைய அனிமேஸ் மியூஸ் இந்தியா தரப்புலேருந்தும் நிறைய அனிமேஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கிரன்ச் ரோலும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான். ஸோ ஹிந்திக்கு எவ்வளோக்கு அனிமே கொண்டு வரானோ அதே ஈக்குவலாக நம்மளுக்கு தமிழனுங்கும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி மியூஸ் இந்தியாவும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை ஆதரவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் நம்மளுக்கு தமிழ் அனிமேஸும் நிறைய க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து ஒரு டியூரேஷன் ஏற்றி வச்சாலும் போதும். அவங்களுக்கு வந்து வியூஸ் தான் கணக்கு. இவ்வளோ வியூஸ் போதா, பரவாயில்லையே, நம்ம வந்து இன்னும் நிறைய அனிமே கொடுக்கலாமே
ஸோ எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நினப்பானுங்க. ஸோ என்னடா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் அனிமே கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே நினைக்கவே மாட்டானுங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க பெஸ்ட்டு கொடுத்து நிறைய அனிமே கூட வைப்பானுங்க. ஸோ நான் இந்த வீடியோலேயே நம்ம ஒரு கமெண்ட் போட்டு வைக்கிறேன், எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கிறேன். ஸோ அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நம்ம சேனல்லேருந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் போய் அதை போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன்ப்பா. ஸோ ஒரு சிலர் திங்க் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கலாமே, நம்ம நாட்டோ ஷிப்புடனே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ நாட்டோ ஷிப்புடன் நம்ம சோனியால போடுறானுங்க. ஸோ 9 PM போடுறானுங்க. ஆனால் அந்த 9 PM பார்க்க முடிஞ்சால் அந்த டைமில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதை தவிர்த்து பார்க்குறது அவன் ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுக்கானா கிடையாது. ஸோ கிரன்ச் ரோல்லையே அதை கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ எப்போயுமே கிளாசிக்கோட ஒரு 220 எபிசோட சொல்லி முடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்புடன் அவங்க சைட்லேருந்து கொடுக்கறது எனக்கு கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் நருட்டோ ஷிப்புடன் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸுமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த அனிமே அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது வந்து எப்போவுமே 9 PM போடுறான்னா ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் இது கிடையாது, அப்படி எந்த மாதிரி கிடையாது. 9 PM போடுறான்னா எப்பவுமே யூடியூப் சேனலில் எப்பவுமே அந்த அனிமே இருக்க தான் போகுது. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்காட்டி கூட நாளை கூட அந்த அனிமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸ் தான் இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷனாகவும் அமையுது. அதுவும் இல்லாமல் தமிழ் டப்லையும் நம்மளுக்கு வருதுங்கிற போது ஒரு பெட்டரான சாய்ஸ் தானே. ஸோ அதனால் இந்த அனிமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதனால் நான் திரும்ப இதே விஷயம் சொல்கிறேன். ஏன்னா மியூஸ் இந்தியாக்காரனை ஒரு டிசிஷன் எடுத்து கொண்டு வரானப்பா. ஸோ அதை வந்து அவனே வந்து தப்பு அப்படிங்கிற அளவுக்கு உணர வச்சிடாதீங்க. ஸோ தமிழ் அனிமே ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கப்பா. இதை தான் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து நான் மறுபடியும் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த கண்டென்ட். இதோட அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரீமிங் அப்டேட் இருக்குப்பா. ஸோ நம்ம சோனியாவில் 10:30 எப்பவுமே கிரன்ச் ரோல் பிளாக்லேருந்து ஒரு அனிமே வந்து போடுவானுங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு அனிமே வந்து போட போகிறானுங்க. அது என்ன அனிமே அப்படின்னா An Archdemons Delimia How to Love Your Elf Bride அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இது எப்போயோ வந்து அனிமே தான் ஒரு 2 years முன்னாடி வந்து நினைக்கிறேன். ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுடைய சோனியாவிலேருந்து போட போகிறானுங்க 10:30 PMக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே அந்த அனிமேக்கும் கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சோனியா தரப்புலேருந்து. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.